அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம், எதை பற்றி இந்த அப்டேட் ஸ்கீமில் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்து விவசாயிகளும் ஏழை எளிய மக்களும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி தான், மத்திய அரசு ஸ்கீம் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. அனைத்து மக்களுமே தேர்தல் வாக்குறுதிகளாக, தேர்தல் அறிக்கைகளாக நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்க. ஒரு வழியா அதற்கான அப்டேட்டும் கிடைச்சிருச்சுங்க. வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் இந்த சூழ்நிலையில நமக்கு தற்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுகவும் மீண்டும் ஆட்சியை பொறுப்பேற்க நினைக்கும், ஆளப்போக நினைக்கும் அதிமுகவும் இணைந்து நகைக்கடன் தள்ளுபடிக்காக தேர்தல் வாக்குறுதிகளில் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி யாரெல்லாம் பயன்பெற போகிறாங்க, அவர்களுடைய பெயர் பட்டியல், அதே போல் யார் யார் தகுதி பெற போவதில்லை, அவர்களுடைய பெயர் பட்டியல், அதற்கான தெளிவான விளக்கங்களையும் துல்லியமான அப்டேட்டுகளும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் இன்ஃபோ அப்படின்ற சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான அரசு மத்திய ஸ்கீம் அப்டேட்லாம் ரெகுலராகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது, இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கான தகுதியான விவசாயிகள் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நகைக்கடன்கள் 5 சவரனுக்குள்ளே இருந்தாலும், 40 கிராமுக்குள்ளே இருந்தாலும் 100% தள்ளுபடி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது குறிப்பிட்ட வங்கிகள், பொது வங்கிகள் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. அந்த பொது வகையான வங்கிகள் என்னென்ன வங்கிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டுறவு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், மத்திய வங்கி, அதே போல் கூட்டுறவு வங்கி, ஸோ அது கிராமப்புற வங்கி, சில அரசு உதவி பெறும் தனியார் மயமாக்கப்பட்ட வங்கிகள். ஸோ இந்த மாதிரி வங்கிகளில் நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுடைய நகைக்கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. அதுவும் சில நிபந்தனைகளோடு சொல்கிறாங்க. அது என்னென்னா, உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர், அதாவது இங்கே தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள், தமிழக அரசால் வழங்கப்பட்ட ரேஷன் கார்டு நம்பரு, ஆதார் நம்பர்லாம் நீங்கள் இந்த நகைக்கடன் கொடுக்கும் போதும் சரி, அதாவது நகைக்கடன் வாங்கும் போதும் கரெக்டாக இந்த நம்பர்லாம் கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் இலங்கை தமிழர்களாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி உறுதி செய்யப்படும். அதே போல் தமிழகத்தின் ஓய்வூதியதாரர்கள், சரிங்களா, பென்ஷன் வாங்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கும் இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய ரேஷன் அட்டை வச்சுருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இதுவரைக்கும் தகுதியான நபர்களை பார்த்தோம். இப்போது தகுதி இல்லாத நபர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழக அரசால் அதாவது உங்களுடைய நகைக்கடன்கள் 5 சவரனுக்கு மேலே இருந்தாலும் சரி, இல்லை 40 கிராமுக்கு மேலே இருந்தாலும் சரி, மறக்காமல் இதற்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்காதுன்றதை உறுதியை சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதற்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை மாற்றி கொடுத்துருந்தாலும், இல்லை தவறாக கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்க போகிறதில்ல. அதே போல் ஆதார் நம்பரை மாற்றி கொடுத்துருந்தாலும் தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் போலி நகை வச்சுருந்தாலும் தள்ளுபடி கிடைக்காது. நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்தியிருந்தாலும் தள்ளுபடி கிடைக்காது. அரசு ஊழியர்களாக இருந்தாலும் தள்ளுபடி கிடைக்காது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னாக்க, உங்களுடைய ரேஷன் அட்டை தமிழ்நாட்டோட ரேஷன் அட்டையாக இருக்கணும். ஸோ அதே போல் ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய அட்ரஸ் தமிழ்நாடோட அட்ரஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கெல்லாம் இந்த தள்ளுபடி கிடைக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கான முக்கிய ஸ்கீம் அப்டேட்டில் இதுவும் ஒன்றுங்க. இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே இதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டு உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். உறுதிங்க. ஸோ மறக்காமல் இந்த அப்டேட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.